ஜீவா வக்கீல் கிட்ட கேக்குறாங்க, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார். ஜீவா, உங்களுக்கு ஒரே வழி, மனோஜ் கிட்ட நீங்க காம்ப்ரமைஸா போயிடணும். ஜீவா பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க மொபைல் மூலியமா. மனோஜுக்கும் வந்துருச்சு அந்த காசு. மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு. போலீஸ் கேக்குறாங்க, ஜீவா உன் பக்கம் சாட்சி யார் இருக்கா? என்னோட லாயர் இருக்காங்க. வேற யாரும் இல்லையாமா? முத்து வெளியே நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப கான்ஸ்டபிள் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு சாட்சி கையெழுத்து போடுப்பா, ஆள் இல்லாம தவிக்குது. சரி சார். மேடம் நீங்க எப்படி? ப்ளீஸ் முத்து, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி மேடம், போட்டு கொடுக்கறேன். வீட்ல மனோஜ் சொல்றாரு, எல்லாரும் சாப்பிடுறப்ப வேலை இல்லாம நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஆனா என் பேர்ல 15 லட்சம் ரூபாய் இருக்கு சொல்றாரு. என்ன உன் பேர்ல பணம் இருக்கா? பார்லர் அம்மாவோட பணம் எதுக்கு அவங்களுக்கு அனுப்பாம மனோஜுக்கு அனுப்பணும்? கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திக்கலாம்.